வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பைனாமியல் நவுன் ஃப்ரேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இத வந்து நம்ம ஸ்போக்கன்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ரக்சர. சாதாரணமா நம்மளுடைய அதிகப்படியான மகிழ்ச்சிய, அதிகப்படியான கோபத்த, எரிச்சல இதையெல்லாம் காட்டுறப்போ இந்த ஸ்ட்ரக்சர நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன பைனாமியல் நவுன் ஃப்ரேஸ்? வெறும் நவுன் தானே. இதுல என்ன பெருசா நம்ம சொல்லப் போறோம்? அப்டின்னா, பொதுவா நம்ம நவுன டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஒரு நவுன வச்சே டிஸ்கிரைப் பண்ண போறோம். ஸோ 2 நவுன் இருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து பைனாமியல் நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பைனா 2 இல்லையா? ஸோ 2 நவுன்ஸ் N1, N2ன்னு இருக்கு. இதுல இந்த N2 தான் ஒரிஜினல் நவுன். N1ன்றது டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற ஒரு வார்த்தை. இத வந்து நாம N1 ஆஃப் எ N2 அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கைண்ட், ரொம்ப அழகு, ரொம்ப நல்லவங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தேவதை மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் சென்டென்ஸ் அப்படின்னா, ஷி இஸ் அன் ஏஞ்சல். ஷி இஸ் அன் ஏஞ்சலிக் விமன் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஷி இஸ் அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றப்போ ஒரு நவுன் தான் இங்க வருது. அவங்க வந்து ஒரு ஏஞ்சலிக் அப்படிங்கிறப்போ ஒரு அட்ஜெக்டிவா வச்சு நம்ம சொல்றோம். இப்போ இதே சென்டென்ஸ நம்ம அப்படியே சொல்ற மாரி, அவங்க அப்படியே ஒரு தேவதை மாதிரியான பொண்ணு அவ அப்படின்னு சொல்றது, ஷி இஸ் அன் ஏஞ்சல் ஆஃப் எ வுமன். பொண்களே வந்து ஒரு ஏஞ்சல். ஷி இஸ் அன் ஏஞ்சல் ஆஃப் எ வுமன் அப்படின்னு சொல்றப்போ, அந்த எம்பசைஸ் பண்றது நிஜமாவே ஒரு அந்த பஞ்ச் வர்றத நீங்க கவனிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு புதுசான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. இது நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஆனா நெறைய சென்டென்சஸ் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால தான் இது கொஞ்சம் புதுசா தெரியுது. நாம காமனா கேள்விப்படுற ஒரு சென்டென்ஸ். ஒருத்தர் வந்து ஜெம் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹி இஸ் அ ஜெம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையே நம்ம ஹி இஸ் அ ஜெம் ஆஃப் எ மேன். ஹி இஸ் அ ஜெம் மேன் அப்படி சொல்ல முடியாது. ஹி இஸ் அ ஜெம் ஆஃப் எ மேன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர எப்படிலாம் நம்ம வந்து நம்ம அந்த எம்ஃபசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பொலிட்டீஷியன நம்ம வந்து அவர் பொலிட்டீஷியன் அவர் ஒரு கோமாளி அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவர் ஒரு கோமாளி அரசியல்வாதி. ஹி இஸ் அ கிளவுன் பொலிட்டீஷியன் அப்படி நம்ம சொல்றதில்ல. ஹி இஸ் அ கிளவுன் ஆஃப் எ பொலிட்டீஷியன். இப்போ அரசியல்வாதிகள அவர் ஒரு கோமாளி. ஹி இஸ் அ கிளவுன் ஆஃப் எ பொலிட்டீஷியன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப எம்ஃபசைஸ் பண்ற மாதிரி அப்படி சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து நான் என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்காரு. ஒரு கடினமான பாறை மாதிரியான மனுஷன்னா அது என் மாமா தான். அவரு எதுக்கும் அழிஞ்சு குடுக்க மாட்டார். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இத தமிழ்ல சொல்றப்ப நம்ம எப்படி எம்ஃபசைஸ் பண்றோம் பாருங்க. அப்படியே கல்லு மாரி, பாறை மாதிரியான மனுஷன்னா அது என் மாமா தான். இப்படி சொல்றோம் இல்லையா? மை அங்கிள் இஸ் எ ராக் ஹார்ட் ஸ்டோன் மேன் அப்படி சொல்ல முடியாது. மை அங்கிள் இஸ் எ ராக் ஹார்ட் ஸ்டோன் ஆஃப் எ மேன். ஹி இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளெக்சிபிள். மை அங்கிள் இஸ் எ ராக் ஹார்ட் ஸ்டோன் ஆஃப் எ மேன். ஹி இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃப்ளெக்சிபிள். இப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி N1 ஆஃப் N2 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதையே நாம ரிடண்டன்ட்டா N1 ஆஃப் N2 ஆஃப் N3 அப்படின்ற மாரி ஸ்ட்ரக்சர் கூட வச்சு சொல்லலாம். பைனாமியல்னா 2 தான். பட் இந்த மாரி ஸ்ட்ரக்சரையும் நம்ம காமனா நம்ம பார்க்கலாம். நம்ம எழுதுறப்பயே சில சமயங்கள்ல ஆஃப் ஆஃப்ன்னு வரும். ஐயோ! நெறைய ஆஃப் ஆஃப்ன்னு வருதே! இது நல்லா இல்லையே! அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஸ்ட்ரக்சரையும் நம்ம காமனா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய அப்பாவுக்கு நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட புடிக்காது. அந்த ஃப்ரெண்ட அவனா ஒரு ஃபூல் அப்படி சொல்லுவாரு. ஸோ அந்த உன் ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த முட்டாள், அவன் இன்னைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்றப்பவே அந்த எம்பசைஸ் பண்றாரு பாருங்க. அவருடைய எரிச்சல வெளிப்படுத்துற மாரி, உன்னுடைய ஃப்ரெண்ட் அந்த முட்டாள் இருக்கானே அவன் இன்னைக்கு வந்தான் அப்படி சொல்லுவாரு. இல்லையா? ஸோ அததான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர வச்சு எம்பசைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஆஃப், ஆஃப்ன்னு 2 தடவ வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. "தட் ஜெர்க் ஆஃப் எ ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், ஹி கேம் ஹியர் அன் ஹவர் அகோ." "தட் ஃபூலிஷ் ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், ஹி கேம் ஹியர் அன் ஹவர் அகோ." அதே மாரி தான் நாம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்கு, "தட் ஜெர்க் ஆஃப் எ ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், ஹி கேம் ஹியர் அன் ஹவர் அகோ." அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ரிடண்டன்ட்டா N1 ஆஃப் N2 ஆஃப் 3 அப்படி கூட நம்ம வச்சு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுடைய வீடு. அது வந்து ஒரு வீடே கிடையாது. சும்மா ஒரு பாக்ஸ் மாரி ஒரு பொட்டி தான் அது. அந்த வீட்ல ஒரு 3 பேர் கூட இருக்க முடியாது. அப்படி நம்ம சொல்லப்போறோம். ஸோ ஒருத்தவங்களுடைய வீட்ட நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். சாதாரணமா அது ஒரு பொட்டி மாதிரியான வீடு அப்படிங்கிறத தட் இஸ் அ பாக்ஸ் லைக் ஹவுஸ் அப்படி நம்ம சொல்லலாம். தட் இஸ் அ பாக்ஸ் ஆஃப் எ ஹவுஸ். அது வந்து ஒரு வீடே கிடையாது. ஒரு பொட்டி. அப்படி நம்ம சொல்லப்போறோம். ஸோ தட் இஸ் அ பாக்ஸ் ஆஃப் எ ஹவுஸ். இப்போ இதே நம்ம சொன்ன மாதிரி, அவனுடைய அந்த பொட்டி மாதிரியான வீட்ல 3 பேர் கூட இருக்க முடியாது. அப்படி நம்ம சொல்லப்போறோம். தட் பாக்ஸ் ஆஃப் எ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் can't even accommodate 3 people. That box of a house of his can't even accommodate 3 people. இப்போ நம்ம நார்மல் பைனாமியல் ஸ்ட்ரக்சர்ஸே வச்சு சொல்லுவோம்.
இப்ப வீட்ல கோவம் வந்துச்சுன்னா, வீட்ல பொண்ணுங்க சொல்ற பேச்ச கேட்காட்டி, அந்த திமிரு புடிச்சவ இருக்காளே, அவ யார் பேச்சையும் கேட்கறதில்ல. அப்படி சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம். தான் தான் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலின்னு அவ நெனச்சுட்டு இருக்கா, அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுவோம். அந்த திமிரு பிடிச்ச எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலி இருக்காளே, அவ யார் பேச்சையும் கேட்கறதில்ல. இப்படி சொல்லுவோம் இல்லையா? That arrogant know it all of a girl never listens to anyone. இந்த know it all அப்படின்ற இந்த வார்த்தைய நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சவ. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். That arrogant know it all of a girl never listens to anyone. இப்போ கடைசியா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தர வந்து எப்படி இருப்பாரு அவரு? அவர் வந்தாரு, அவரு எப்படி இருக்கார்? அப்படின்னு கேட்டா, அவரா? ஐய்யயோ! அவர் வந்து அப்படியே ஹல்க் மாதிரியான ஒரு மனுஷன் அவரு. 6 அடி இருக்கார். அவ்ளோ ஜயன்ட்டா இருக்கார். அப்படி சொல்லணும். He was a huge hulk of a man, about 6½ feet tall. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஆச்சரியத்த அந்த இடத்துல வெளிப்படுத்துறோம். அப்படியே ஹல்க் மாரி இருக்காரு. 6 அடி உயரத்துல ஹல்க் மாரி இருக்காரு. He was a huge hulk of a man, about 6½ feet tall. இப்படியெல்லாம் நம்மளுடைய ஆச்சரியத்த, ரொம்ப எரிச்சல, ரொம்ப ஒரு அ சந்தோஷத்த இதெல்லாம் வெளிப்படுத்துறப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது தோணுச்சானா, அத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நாம பைனாமியல் நவுன் ஃப்ரேசஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.